வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப விசேஷமான புனிதமான அழைப்பிதழை பத்தி தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். குறிப்பா அருள்மிகு வெள்ளாத்தூர் அம்மன் குல மரபினர் அப்புறம் அவங்களோட சொந்தங்கள் உங்களுக்காகவே ரொம்ப கவனமா உருவாக்கப்பட்ட ஒரு அழைப்பு இது. சரி, இதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு நடக்க போற அந்த நிகழ்வோட திட்டங்கள் என்னென்ன? வாங்க அத பத்தி நாம இப்போ தெளிவா பார்க்கலாம். அருள்மிகு வெள்ளாத்தூர் அம்மன் குல மரபினர் சொந்தங்களுக்கு வணக்கம். கேட்கமே இவ்வளோ அழகா இருக்குல்ல? ஏதோ சாதாரணமா ஒரு விழாவிற்கு கூப்பிடுற மாதிரி இல்லாம ஒரு பெரிய குடும்பமா சொந்தங்களா எல்லாரையும் அரவணைக்கிற மாதிரி இந்த வார்த்தைகள் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு, அதாவது 2026 மே 16 சனிக்கிழமை நடக்க போற ஒரு முக்கியமான நிகழ்வுக்கான அன்பான தொடக்கமே இதுதான். இந்த ஒரு வார்த்தை எல்லா சொந்தங்கள் மத்தியிலையும் ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்குது இல்லையா? சரி, இப்ப நாம முதல் பகுதிக்குள்ள போகலாம். புனிதமான நிகழ்வு, அதாவது அம்மனின் அருளை பெறுதல். இன்னைக்கு மாலை வெள்ளாத்தூர் கோயில்ல நடக்கவிருக்கிற அந்த விசேஷமான அமாவாசை ஊஞ்சல் சேவையோட நோக்கத்தை இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு மாலை நேர நிகழ்வுகள் எவ்வளோ துல்லியமா பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணிருக்காங்க தெரியுமா? அந்த நேரங்களை கவனிச்சு பாருங்க. எல்லாமே ரொம்ப சுமூகமா நடக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். கரெக்டா மாலை 5:45 மணிக்கு உங்களோட பயணம் தொடங்குது. அதை தொடர்ந்து 6:30 மணிக்கு கோயில்ல அம்மனுக்கு சிறப்பான பூஜை. அந்த பக்திமயமான பூஜை முடிஞ்சதும் இரவு 7 மணிக்கு எல்லாருக்குமான அன்னதானம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு நீங்க பாதுகாப்பா திரும்ப போறதுக்கான ஏற்பாடுகளும் தயார். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம நம்ம பக்தர்களோட வசதிக்காகவே ரொம்ப அழகா செதுக்கப்பட்ட ஒரு கால அட்டவணை இது. அடுத்ததா பகுதி 2, பயண ஏற்பாடுகள் மற்றும் உங்கள் வருகையை எளிதாக்குதல். இந்த ஆன்மீக பயணத்துல எல்லாரும் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக முற்றிலும் இலவச வாகன வசதி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இது எவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லையா? சரி, இந்த வாகன வசதியை எப்படி நாம பயன்படுத்திக்கிறது? ரொம்ப சிம்பிள். இதுல ஒரு 3 படிகள் தான் இருக்கு. முதல்ல நீங்க ஆர்கேபேட்டைக்கு வந்து சேரணும். அங்கிருந்து சும்மா கொஞ்ச தூரம் நடந்து ஷோலிங்கர் சாலைக்கு போனீங்கன்னா போதும். அங்க உங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போறதுக்காகவே ஒரு ஆட்டோ காத்துட்டு இருக்கும். அந்த ஆட்டோல ஏறி உட்காண்டா போதும், நேரடியா கோயிலுக்கு போய் சேர்ந்துடலாம். அந்த சின்ன நடைப்பயணமே உங்களோட அமைதியான ஆன்மீக பயணத்தோட முதல் படியா மாறிடும். 20 முதல் 30 இந்த நம்பர் எடை குறிக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? அங்க ஏற்பாடு பண்ணியிருக்க அந்த வாகனத்துல ஒரே நேரத்துல 20 முதல் 30 பக்தர்கள் வரைக்கும் தான் ஏற்றி செல்ல முடியும். இடவசதி கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறதுனால சரியான நேரத்துக்கு நாம அங்க இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மாலை 5:45 மணிக்கு வண்டி புறப்பட்டுடும். அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே போய் வாகனத்துல இடம் பிடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது சும்மா ஒரு சின்ன அலர்ட் தான், ஆனா எந்த டென்ஷனும் இல்லாம உங்க பயணத்தை தொடங்க இது ரொம்ப முக்கியம். கரெக்டா? நாம இப்போ இந்த விளக்க தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். இது சும்மா ஒரு தகவலை சொல்ற தொகுப்பு கிடையாதுங்க. இது உங்களுக்கு விடுக்கப்படுற ரொம்பவும் அன்பான ஒரு அழைப்பு. இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். அம்மனோட பரிபூர்ண அருளை பெற இன்று இரவு உங்க குல சொந்தங்களோட இணைந்து இந்த அமாவாசை ஊஞ்சல் சேவையில பங்கேற்க நீங்க தயாராகி விட்டீர்களா? இந்த அற்புதமான ஆன்மீக பயணமும் அன்னதானமும் உங்களை ரொம்ப அன்போட அழைக்குது. உங்க சொந்தங்களோட சேர்ந்து இந்த சிறப்பான தருணத்தை அனுபவிக்க உடனே புறப்படுங்க. ரெண்டு கரண்டி வேணும். ரசத்துக்கு ஒண்ணு இல்ல, ரசத்துக்கு போயிடுச்சு. ரசத்துக்கு கரண்டி, ரசம் போயிடுச்சு. சாம்பார் 2 போயிடுச்சு. மோர் தான், கொஞ்சம் மோர் தான் வராங்க. மோரும் அது கரண்டி போய்க்குது. கூட்டுக்கு மோருக்கும் கரண்டி வந்திருக்காது. அதனால இப்போ